எசாயா அதிகாரம் 64. நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா? மலைகள் உம் திருமுன் நடுநடுங்குமே. விறகின் மேல் தீ கொழுந்துவிட்டு எரிவது போலும், தண்ணீரை நெருப்பு கொதிக்க செய்வது போலும் அவற்றின் நிலைமை இருக்கும். இவற்றால் உம் பெயர் உம் பகைவருக்கு தெரிய வரும். வேற்றினத்தார் உம் திருமுன் நடுங்குவர். நாங்கள் எதிர்பாராத அச்சம் தரும் செயல்களை நீர் செய்தபோது நீர் இறங்கி வந்தீர். மலைகள் உம் முன்னே உருகி ஓடின. தம்மை நம்பி இருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். இதோ நீர் சினம் அடைந்தீர். நாங்கள் பாவம் செய்தோம். நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்து சென்றன. எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்து சென்றன. உம் பெயரை போற்றுவார் எவரும் இல்லை. உம்மை பற்றி கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை. நீர் உம் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர். எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை. நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன். நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. ஆண்டவரே, கடுஞ்சினம் கொள்ளாதிரும். குற்றத்தை என்றென்றும் நினையாதிரும். உம் மக்களாகி எங்கள் அனைவரையும் கண்ணோக்கும். உம் புனித நகர்கள் பாலை நிலமாயின. சீயோன் பால் நிலமாயிற்று. எருசலேம் பாலடைந்து கிடக்கின்றது. எம் மூதாதையர் உம்மை போற்றி பாடிய தூய்மையும் மாட்சியும் மிக்க எங்கள் திருக்கோவில் நெருப்புக்கு இரையாயிற்று. எங்களுக்கு அருமையானவை அனைத்தும் அழிந்து போயின. ஆண்டவரே, இவற்றை கண்டும் நீர் வாழாவிருப்பீரோ? மௌனமாய் இருந்து எங்களை கடுமையாய் வருத்துவீரோ?